வணக்கம் அன்புள்ளங்களே, எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உதவி வேண்டி நிற்கின்றோம். முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல், அதாவது ALL என்பதை தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும், அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது. இன்னொரு முக்கிய விடயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும். அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும். ஆகவே உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை. நன்றி. அன்பு நேயர்களே, நாம் ஏற்கனவே தந்துவிட்டோம் முதலான ஒரு செய்தியாக காசாவில் 60 நாட்கள் 2 மாத போர் நிறுத்தம் ஒன்றை கடைப்பிடிப்பதற்காக கெய்ரோ தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. தற்பொழுது இன்றைய புதன்கிழமை தகவலின் பிரகாரம் இஸ்ரேல் அந்த பேச்சுவார்த்தையை தற்பொழுது ஆராய்ந்து வருவதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதேவேளை இன்று புதன்கிழமை மாலை இஸ்ரேல் அரசு ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது. காசா பகுதியில் 3000க்கு மேற்பட்ட குடியிருப்புகளை கட்டுவதற்காக. அப்ப அந்த காசா போர்டர் கிட்டத்தட்ட அதாவது ஒரு போர்டர் போன்று அந்த போர்டர் எல்லையில் குடியிருப்புகளை கட்டி அங்கு காசா எதிராக இஸ்ரேல் மக்களை குடியேற்றினால் அந்த பகுதியில் இராணுவம் நிலை கொண்டிருக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்ப நீங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தா இந்த வீடு உடனடியாக கட்டப்பட்டு அந்த வீட்டுக்கு ஒரு காவல் கொடுக்கணும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் இல்லை, அதற்காக 3400 வீடு கட்டுவதற்கான ஒப்புதலை இன்று இஸ்ரேலிய அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. அதன் பிரகாரம் உடனடியாக இந்த வாரமே காசா மக்கள் அங்கிருந்து மூவாய் கொண்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியேறி கொண்டு வீதிகளிலும் ஆங்காங்கு சில இடங்களிலும் அவர்கள் வெறும் நிலங்களில் அவர்கள் தூங்கி வருகின்றார்கள். இந்த நிலைமையில் இந்த எல்லைகளில் 3000 ஒரு நீண்ட தூரம் நோக்கிய ஒரு 3400 வீடுகளை அமைத்து அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கின்ற போது காசாக்குள்ளிருந்து இஸ்ரேலை நோக்கி எதுவும் வர முடியாத அளவுக்கு ஒரு வேலி, ஒரு பாதுகாப்பு வேலி என்று சொல்ல அந்த அளவுக்கு அதற்கான ஒப்புதலை இன்று கொடுத்திருக்கின்றது இஸ்ரேலிய அரசு. இதே நேரம் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை 60,000 ரிசர்வ் படைகளை திரட்டி வருகின்றது இன்று முதல். அதாவது இந்த ரிசர்வ் படை என்பது உலகம் முழுவதும் இஸ்ரேலில் இருப்பார்கள். ரிசர்வ் படையில அவங்க அங்கத்துறை இருப்பாங்க. அவங்க உடனடியாக அவங்க அத்தனை பேர்களையும் உடனடி நாட்டுக்கு அழைத்து அவங்களோட பாடி ஃபிட்டிங் பார்த்து அவங்கள உடனடியாக ஃபீல்டு இறக்க போறாங்க. இது ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் அணியினர் அவங்களோட மக்களை பணைய கைதியாக பிடித்து வந்த மறுதினமே உலகத்தின் முழு எல்லையிலிருந்து லட்சக்கணக்கான முன்னாள் படையினர் ரிசர்வ் படை என்று சொன்னாலும் அவங்க தேவைக்கு அவங்க ரிசர்வ் பண்ண பேரு தான் முற்று முழுதாக பயிற்சி பெற்றவர்கள். அவர்கள் தேவை எடுப்பது நாட்டுக்காக வருவார்கள். அந்த வகையில 60,000 படைகளை உடனடியாக சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்று திரட்டி வருகின்றார்கள். காசா நகரத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்போ இஸ்ரேல் 60,000 ரிசர்வ் படையினரை அழைக்கும் என்று இஸ்ரேலிய ராணுவம் இன்று அறிவித்திருக்கின்றது. புதன்கிழமை இஸ்ரேல் தனது தாக்குதலை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதால் அழைப்பு அறிவிப்புகள் அனுப்பப்பட்டுள்ளன. 60 நாள் போர் நிறுத்தத்திற்கான திட்டத்திற்கு ஹமாஸின் பதிலை இஸ்ரேல் ஆராய்ந்து வருகிறது. காசா நகரத்தை கைப்பற்ற திட்டமிட்ட தாக்குதலுக்கு முன்னர் இஸ்ரேலிய ராணுவம் ரிசர்வ் படையினரை அழைக்கும் என்று இஸ்ரேலின் ஒரு ராணுவ உயர் அதிகாரி இன்று ஒரு உலக ஊடகத்துக்கு ஒரு கருத்து கொடுத்திருக்கின்றார். நல்ல மதியம் காசா நகரத்தை கைப்பற்ற, அதாவது பாருங்கள் இந்த மதியத்தை என்பதால நல்ல மதியம் காசா நகரத்தை கைப்பற்ற திட்டமிட்ட தாக்குதலுக்கு முன்னர் இஸ்ரேல் 60,000 ரிசர்வ் படையினரை அழைக்கும். ஆனால் காசா பகுதியின் மிகப்பெரிய நகர்ப்புற மையத்தில் செயல்படும் பெரும்பாலான படைகள் செயலில் உள்ள வீரர்களாக இருக்கும் என்று இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி இன்று புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றார். அழைப்பு அறிவிப்புகள் வரும் நாட்களில் அனுப்பப்படலாம். அதாவது ஒன்று திரட்டி எல்லாம் இருக்கின்ற போது உடனே இவங்களுக்கு ஒரு உத்தரவு கமாண்டிங் கொண்டு வந்து சென்றால் உடனே படையை இறக்க வேண்டியதுதான். ரிசர்வ் படையினர் செப்டம்பர் பணிக்கு வருவார்கள் என்று ராணுவ அதிகாரி கூறுறார். அதாவது
இப்ப ஒரு தாக்குதலுக்கு அவங்க முற்று முழுதாக போனாலும் செப்டம்பர்ல நிரந்தரமாக குடியேறி தாக்குதலுக்கும் அல்லது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுவார் என்ற அந்த கருத்து. இந்த புதிய கட்டத்தில் அணிதிரட்டப்படும் பெரும்பாலான துருப்புகள் ரிசர்வ் படையாக இருக்காது, செயலில் உள்ள கடமையை செய்வர் என்று சொல்லப்படுது. பேர் தான் ரிசர்வ் படை, ஆனால் செயல் ரொம்ப மோசமா இருக்கும். 60 நாள் போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணய கைதிகளில் பாதி பேரை விடுவிப்பதற்கான திட்டத்திற்கு ஹமாஸின் பதிலை இஸ்ரேல் ஆய்வு செய்து வரும் நிலையில் 2 இஸ்ரேலிய அதிகாரிகள் நேற்று செவ்வாயன்று தெரிவித்தனர். இருப்பினும் போர் முடிவடையும் வரை அனைத்து இஸ்ரேலிய கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆதாரம் மீண்டும் கூறுகிறது. பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான தனது முடிவு குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவை தாக்கியதை அடுத்து, அதாவது எதிர்கருத்துக்களை தெரிவித்த ஆஸ்திரேலியன் பிரதமர் ஆண்டோனி அல்பானிஸ் புதன்கிழமை இன்று மற்ற நாடுகளின் தலைவர்கள் மரியாதையுடன் நடத்துவதாக கூறினார். நான் இந்த விஷயங்களை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளவில்லை, நான் மக்களுடன் ராஜதந்திர ரீதியாக தொடர்பு கொள்கிறேன். மற்ற தலைவர்களை பற்றி அவர் இது போன்ற கருத்துக்களை கூறியுள்ளார் என்று அல்பானிஸ் தெரிவித்திருக்கின்றார். ராய்ட்டர் நடத்திய ஒரு புதிய கணிப்பின்படி கிட்டத்தட்ட 2 வருட கால போரில் இஸ்ரேலும் ஹமாஸும் ஒரு சாத்தியமான போர் நிறுத்தத்தை கருத்தில் கொண்டதால் ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள ஒவ்வொரு நாடும் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று 58% வீதமான பெரும்பான்மை அமெரிக்கர்கள் நம்புகின்றனர். 33 பேர் ஐநா உறுப்பினர்கள் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க வேண்டும் என்பதில் உடன்படவில்லை. 9 பேர் பதிலளிக்கிறது நியூட்டன் பொறுப்பா மாறுகிறாங்க. அப்ப 33 எதிர்ப்புகளும் 58 ஆதரவும் வருகின்றது பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஐநாவில் உள்ள மொத்த நாடுகளில் இருந்து. பெர்லினில் இன்று இஸ்ரேலிய தூதரகம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் இஸ்லாமிய அரசு என்ற தீவிரவாத அமைப்பில் சேர முயன்றதாகவும் சந்தேகிக்கும் ஒரு ரஷ்ய நாட்டவர் மீது ஜெர்மன் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜெர்மன் தனியுரிமை விதிகளின் படி அஹ்மத் இ என்று மட்டுமே அடையாளம் காணப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் வெடிபொருட்களை எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்து வழிமுறைகளை இணையத்தில் இருந்து பெற்றதாக வழக்கறிஞர்கள் நம்புகின்றனர். ஆனால் அவருக்கு தேவையான எந்த விதமான பெரிய கூறுகளை பெற முடியாததால் அந்த திட்டம் தோல்வியடைந்ததாகவும் ஜெர்மனி அரசு அறிவித்திருக்கின்றது. பகிர் மத்திய கிழக்கில் அமைதிக்கான அனைத்து வாய்ப்புகளையும் இஸ்ரேல் கொலை செய்து வருகிறது என்று ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். இஸ்ரேல் காசா நகரில் ஒரு புதிய பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளது என்றும் மேற்கு கரையில் யூத குடியிருப்புகளை பெருமளவில் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது குறித்து சர்வதேச அளவில் சீற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதாவது இவன் நாங்க மேற்கு கரை பகுதியெல்லாம் யூத குடியிருப்புகளை குடியமர்த்த போறான். கிட்டத்தட்ட ஒரு 3400 வீடு கட்டி அங்க யூத மக்களை குடியேற்றி அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறேன். அப்ப ராணுவ வடகிழக்குல இந்த ராணுவ நெருக்கடி கொண்டு இருக்கும் இல்ல, அந்த மாதிரி இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பலஸ்தீன பிரதேசத்தில் வடக்கில் லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கும் நகர்ப்புற பகுதியான காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த அதே நாளில் மாஸ்கோவிற்கு விஜயம் செய்த போது ஐமன் ஷஃபாடி தனது கருத்துக்களை தெரிவித்தார். இந்த உணர்வை எதிரொலிக்கும் வகையில் முன்மொழியப்பட்ட புதிய காசா தாக்குதல் உண்மையான பேரழிவிற்கு வழிவகுக்கும் என்றும் பிராந்தியத்தை நிரந்தர போருக்கு இழுக்கும் என்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கூறியிருக்கின்றார். கூடுதலாக 60,000 இஸ்ரேலிய துருப்புக்களை அணிதிரட்ட வழிவகுக்கும் காஸின் அறிவிப்பை வரலாற்று ரீதியாக ஐரோப்பாவில் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளிகளில் ஒன்றான ஜெர்மனியும் கண்டிக்கிறது. பரவாயில்ல, ஜெர்மனியும் இதுக்கு ஒரு எதிர்ப்பு கொடுத்திருக்கிறது. இது காசாவில் இஸ்ரேலின் பிரச்சாரத்தின் விரிவாக்கத்தை நிராகரிப்பதாக கூறுகிறது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் 60,000 ரிசர்வ் வீரர்களை அழைக்க அனுமதித்ததை அடுத்து காசா நகரத்தை கைப்பற்ற இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல் இரு மக்களுக்கு முழுமையான பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இன்று புதன்கிழமை மாலை அறிவித்திருக்கின்றார்.
இஸ்ரேல் திட்டம் பிராந்தியத்தை ஒரு நிரந்தர போருக்கு இழுக்கும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி பதிவிட்டதை அடுத்து சர்வதேச உறுதிப்படுத்தல் பணிக்கான தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். இஸ்ரேலிய அதிகாரிகள் காசாவிற்கு தங்குமிட பொருட்களை வழங்குவதற்கான கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளதாக கூறிய போதிலும் சர்வதேச உதவி குழுக்கள் இன்னும் அவற்றை வழங்க முடியவில்லை என்றும் மேலும் தாமதங்கள் அதிக பாலஸ்தீன இறப்புக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கின்றது. இஸ்ரேல் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக தங்குமிடங்களுக்கான பொருட்களை வழங்குவதை தடுத்து வந்ததாக உதவி அமைப்புகள் கூறுகின்றன. அதாவது இந்த விரட்டப்படுகின்ற காசாவிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற மக்களுக்கு கூடாரங்கள் அமைப்பதற்கான சகல உதவிகளும் வழங்கி வர்ற என்ஜிஓக்களை அதை கொடுக்காம தடுக்கிறாங்க. ஆக வெயில்ல, மழையில, பனியில, குளிர்ல இதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை செய்யறான் இந்த பெஞ்சமின் பேன்ஸ். முன்னர் கூடார கம்பங்கள் ராணுவ மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கருதிய பொருட்களில் பட்டியலிடப்பட்டுள்ளன. காசாவில் போர் தொடர்வதால் பலஸ்தீனியர்களின் அவல நிலை குறித்து சர்வதேசம் கவலை தெரிவு அதிகரித்து வருவதால் காசாவிற்கு கூடுதல் உதவிகளை வழங்க இஸ்ரேல் கடந்த மாத நடவடிக்கைகளை அறிவித்தது. மேலும் கடந்த சனிக்கிழமை அடுத்த நாள் முதல் தங்குமிட பொருட்களை அனுமதிக்க தொடங்கும் என்றும் கூறியது. ஆனால் அது இன்னும் கொடுக்கவில்லை. சொல்றோண்டு செய்யறோண்டா. ஆனால் ஐநா நிறுவனங்கள் உட்பட 5 உதவி குழுக்களின் அதிகாரிகள் ஏராளமான இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களுக்கு தேவையான தங்குமிட பொருட்கள் இன்னும் காசாவை அடையவில்லை என்றும் இஸ்ரேலிய அதிகார தடைகளை குற்றம் சாட்டினார் என்றும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய அறிவிப்பை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையும் எங்கள் கூட்டாளிகளும் தங்குமிட பொருட்களை கொண்டு வர முடியவில்லை என்று மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா ஒருங்கிணைப்பு அலுவலர் ஓச்சா செய்தி தொடர்பாளர் ஜென்ஸ் லாக் கூறியிருக்கின்றார். புதன்கிழமை இன்று மாலை காசா நகரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் காசா நகராட்சியின் அவசரகால குழுவின் தலைவரான முஸ்தபா ஹசாத் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் புதன்கிழமை காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டத்தை ஒப்புதல் அளித்ததால் நிலைமை பேரழிவை கொண்டு வரும் என்று முஸ்தபா ஹசாத் தெரிவித்திருக்கின்றார். பெரும்பாலான மக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை விட்டு வெளியேறி வருவதாகவும் பெரும்பாலானோர் தங்குமிடம் இல்லாமல் சாலைகளிலும் தெருக்களிலும் இடம்பெயர்ந்து வருவதாகவும் முஸ்தபா ஹசாத் தெரிவித்திருக்கின்றார். பிராந்திய அமைதிக்கான அனைத்து வாய்ப்புகளையும் இஸ்ரேல் கொள்கிறது என்று ஜோர்டானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் படுகொலைகள் மற்றும் பட்டினியை ஏற்படுத்தியதாகவும் அதன் பரந்த நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் அமைதிக்கான அனைத்து வாய்ப்புகளையும் கொண்டு வருவதாகவும் ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் இன்று மாலை தெரிவித்திருக்கின்றார். பலஸ்தீன பிரதேசத்தின் வடக்கில் லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கும் நகர்ப்புற பகுதியான காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அவரது கருத்துக்களும் பெருமளவு இன்றைய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஈரானின் தப்ரிஸ் விமான நிலையத்துக்கு அருகே புதன்கிழமை இன்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் இன்னும் வானத்தை தொடும் அளவுக்கு பெரும் புகை மண்டலங்கள் சற்று முன்னர் ஏற்பட்டுள்ளதாக ஈரானின் பாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இது ஒரு சதி செயலா அல்லது தற்செயலா வந்ததா என்று ஈரானிய அரசாங்கம் இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை. ஆனால் இது ஏதோ ஒரு சதியாக இருக்கலாம் என்று அச்சம் வெளியாக இருக்கின்றது. ஏனெனில் ஈரானுக்குள் இன்னும் உளவு பிரிவினர், அதாவது இஸ்ரேலுக்கு உளவு பார்க்கும் பெருமளவிலான அணியினர் இன்னும் இருப்பதாகவே ஈரான் கருதுகிறது. இதுவரையும் 3000 உளவாளிகள் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த உளவாளிகள் கைது செய்யப்பட்டும் சுட்டுக் கொல்லப்பட்டு வந்த நிலையிலும் இன்னும் அதிகமான உளவாளிகள் ஈரானுக்குள் இருப்பதாகவே ஈரான் இன்னும் கருதுகிறது. ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான ஈரான் ஒத்துழைப்பை முற்றிலுமாக துண்டிக்க முடியாது என்றும் ஈரான் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார்கள். அருகிலுள்ள மாலே அட்மிம் இஸ்ரேலிய குடியேற்றத்தின் மேயர் ஹைஃப்ராஜ் புதன்கிழமை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஒரு பகுதியில் ஒரு பாரிய குடியேற்ற திட்டத்துக்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளதாக உறுதிப்படுத்தினார். இது எதிர்கால பலஸ்தீன அரசின் நம்பிக்கையை அச்சுறுத்துவதாக சர்வதேச சமூகம் தெரிவித்திருக்கின்றது. சற்று முன்பு சிவில் நிர்வாகம் E1 சுற்றுப்புறத்தை நிர்மாணிப்பதற்கான திட்டத்தை அங்கீகரித்தது என்பதை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஒரு சர்ச்சைக்குரிய குடியேற்ற திட்டத்திற்கு இஸ்ரேல் இன்று ஒப்புதல் அளித்தது. இது பிராந்தியத்தை 2ஆக பிரிக்கும். மேலும் பலஸ்தீனியர்களும் உரிமை குழுக்களும் எதிர்கால பலஸ்தீன அரசுக்கான நம்பிக்கைகளை அளிக்க கூடும் என்றும் கூறுகின்றன.
ஜெருசலமுக்கு கிழக்கே உள்ள திறந்த நிலப்பகுதியான மண்ணில் குடியேற்றப்பட்டு மேம்பாடு 2 தசாப்தங்களுக்கு மேலாக பரிசீலனையில் உள்ளது என்றும், ஆனால் முந்தைய நிர்வாகங்களின் போது அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக அது முடக்கப்பட்டது என்றும், மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியிருப்பு கட்டுமானம் சட்டவிரோதமானது என்றும், அமைதிக்கு தடையாக இருப்பதாகவும் சர்வதேச சமூகம் பெருமளவில் கருத்து தெரிவித்திருக்கின்றது. காசா நகரத்தை கைப்பற்ற திட்டமிட்ட தாக்குதலுக்கு முன்னர் இஸ்ரேலிய ராணுவம் ரிசர்வ் படையை அழைக்கும் என்றும் ராணுவ அதிகாரி மேலும் ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார். பலஸ்தீன அரசு அங்கீகரிப்பாங்க தனது முடிவை குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவை தாக்கியதை அடுத்து பிரான்சுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு பனிப்போர் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இது இன்றைய உலக பரப்பில் எமக்கு கிடைத்த செய்திகளை தந்திருக்கும் அன்பர்களே. மீண்டும் நாளையும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.